ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை முருகன். இன்றைக்கு நம்மளோட ஓன் வீடியோ வந்து அவரக்காய் பொரியல். இன்றைக்கி நம்மளோட ஓன் வீடியோ வந்து அவரக்காய் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவரக்காய் 1/4 கிலோ வாங்கியாச்சு. அடுத்தது 3 தக்காளி, 2 பல்லாரி வெங்காயம். இப்போ நம்ம தக்காளியை வந்து பொடிசாக அப்படி கட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது பல்லாரி வெங்காயம் கட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், அவரக்காய் கூட்டுக்கு 2 முட்டை எடுத்திருக்கோம். முட்டை சேர்த்தா இன்றைக்கி நம்ம அவரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். 2 முட்டை. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியை பொடிசாக நறுக்கியாச்சு. இப்போ நம்ம பாருங்கள், தக்காளி பொடிசாக நறுக்கியாச்சு. அடுத்தது அவரக்காவும் பொடிசாக நறுக்கிட்டோம். பாருங்கள், அவரக்காவும் பொடிசாக நறுக்கியாச்சு. அடுத்தது பல்லாரி வெங்காயமும் பொடிசாக நறுக்கியாச்சு. வெங்காயம், தக்காளி, அவரைக்காய் 3 நறுக்கியாச்சு. அது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து, கருவேப்பிலை கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம அதில் கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கோம். நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அவரைக்காய் போட போகிறோம். இன்றைக்கி அவரைக்காய் கூட்டு தான். இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அவரைக்காய் போட போகிறோம். இப்போ குழம்புத்தூள் நம்ம கொஞ்சம் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புத்தூள் போதும். குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கூட இப்போ நல்லா வதக்கணும். இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஆச்சி குழம்புத்தூள் நம்ம வெங்காயம் தக்காளியோட போட்டு நம்ம இப்போ ஒன்றா கிண்ட போகிறோம். சில காய் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காவை நல்லா மசாலாவோட கலந்துட்டு இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. நீங்கள் முட்டையை தோட்டத்தோடு எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அவரைக்காவோட கிண்ட முடி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் கூட்டு ரெடி. இப்போ நம்ம அவரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.